இந்த மரண வேலையை நெருங்கியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு அவஸ்தை இருக்கிறது. அது என்ன அவஸ்தை? ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா தன்னைத்தானே அழித்துக் கொள்வாங்க. நிறைய பேர் வைத்த வலி தாங்காம தற்கொலை, அவனுடைய சக்கராத்து வேதனை தாங்காம தற்கொலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் போருக்கு போனார். போருக்கு போனா என்ன கிடைக்கும்? அதுக்கு கிடைக்கிற, அதுல உயிரை தியாகம் பண்ணாருன்னு வைங்க, அதுக்கு கிடைக்கிற தரஜாவுக்கு நிகரா நபிமார்களுக்கு அடுத்து அதான், அதுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்துடைய ஒரு போருக்கு போன ஒருத்தர், அவர் கையில வெட்டுப்பட்டு ரத்தம் அதிகமா போகுது, வேதனை தாங்க முடியாம ஷஹீத் அவருக்கு போயிருக்கிறாரு. போர் களத்தில் நின்று கொண்டு வேதனை தாங்க முடியாம அவருடைய ஈட்டி எடுத்து அவரை குத்திக்கிட்டு அந்த வேதனையில துடிக்க தாங்க முடியாம அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வந்தாரு. அந்த ரத்தம் அதிகமாக போக போக அவருக்கு வலி தாங்க முடியாம இது நமக்கு பொறுக்க முடியலையே அப்படின்னு குத்தி கொண்டு என்ன செஞ்சார்? தன்னைத்தானே அழித்துக் கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அடியான் என் விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டான், ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராம் ஆக்கிட்டேன். உடனே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ இதுக்கு அவசரப்பட்ட, எனக்கு தெரியும் எப்ப எடுக்கணும்னு, உன் உயிரை எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவசரப்பட்டு உன்னை அழித்தாய் அப்படிங்கிற அளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதை பற்றி கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப நம்ம மரண வேளையில் இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அவஸ்தை வந்தாலும் நம்மை நாமே அழித்து 2 மாத்திரை வாங்கிட்டாங்க சாப்பிட்டு போயிடுறேன் இப்படி கேட்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தேவை ஒரு விஷத்தை வாங்கிட்டாங்க குடிச்சிட்டு அதோடு போயிடுறேன், எனக்கு தாங்க இயலல, வேதனை பொறுக்க இயலல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? இது பயங்கரமான குற்றம். இது விளங்கிற மறுமையை நம்புற ஒருத்தனுக்கு இது நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய குற்றம். இது புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம். வட்டி வாங்கினார்களே ஆனால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம். அதே மாதிரி நிரந்தர நரகம் எதுக்குன்னு கேட்டா, கொலை செஞ்சாலும் தற்கொலை செஞ்சாலும், இன்னொரு மனுஷனை கொலை செஞ்சாலும் சரி, நம்மை நாமையே கொலை செய்து கொண்டாலும் சரி, கொலைக்கு உரிய தண்டனை என்ன? நரகம். என்ன நரகம்? நிரந்தர நரகம். நிரந்தர நரகம்னா மற்ற தப்பு செய்தவர்கள் அதை நரகத்தில் மன்னிக்கலன்னு வைங்க, நரகத்தில் போடுவான். கொஞ்ச நாளைக்கு பிறகு போடான்னு அனுப்பி விட்டுருவான். இதுக்கு ஒரு 10 வருஷம் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு 50 வருஷம் கொடுக்கலாம் கணக்கு பண்ணி நம்ம செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சான்னா நேரவே சொர்க்கத்தில் விட்டுருவான். மன்னிக்காம தண்டிச்சான்னு வைங்க, ஏதோ கொஞ்ச நாள் நரகத்தில் போட்டுட்டு பிந்தியாச்சும் சொர்க்கத்தில் அனுப்பிடுவான். நிரந்தர நரகம்ங்கிற ஆட்களுடைய கதி என்ன தெரியுமா? போனா போனதுதான். நரகத்துக்கு போனார்களே ஆனால் கடைசி வரைக்கும் நரகத்துல இருக்கணும், சொர்க்கம்ங்கிற வாடையை கூட அவங்க அடைய முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தில் எது ஒன்று? தற்கொலை என்பது ஒன்று. இது நம்ம மரண வேளையில் ஒவ்வொருத்தரும் அடைய இருக்கிறோம். எல்லாருமே நம்ம மரண வேலையை கண்டிப்பா அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப உறுதியாக ஒரு காலத்தில் நம்ம அழிச்சு கொள்ள கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த ஹதீஸ், ஒரு அடியான் முந்தி கொண்டு செத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன்னு அல்லாஹ் சொல்றானே, அது புகாரியில 1364வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதர் மீது ரொம்ப இறக்கப்படக்கூடியவங்க. ஒரு ஆள் தற்கொலை செஞ்சிட்டாரு, ஜனாசா தொழுக மாட்டேன்ட்டாங்க. தற்கொலை செஞ்சவருக்கு ஜனாசா உண்டா இல்லையான்னு தொழுகை சட்டத்தில் பார்க்க போறோம் தொடர்ச்சியா. இப்ப அடிப்படை என்ன? தற்கொலை செய்தவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக மறுத்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கோபத்தில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்படுத்தி இருக்குது. ஜனாசா தொழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அவனுடைய மறுமை பேர் அதிகரிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படல, விரும்பல. அதனால் அந்த எண்ணங்கள் வராமல் நம்மை மரண நெருக்கத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவன் ஒருத்தன் ஒரு மலையில ஏறி, பல உதாரணம் காட்டுறாங்க, மலையில் ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அவனை அல்லாஹ் என்ன செய்வானா, அதே மாதிரி நரகத்தில் கொண்டே போடுவானா. அந்த நரகத்தில் போடுற ஸ்டைல் கூட அல்லாஹ் எப்படி போடுவானா, அதே மாதிரி உயரமா ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து உருட்டி விட்டு போய் நரகத்தில் விழுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் மேலே ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ அதே மாதிரி என்ன செய்வானா, ஃபீ நார் ஜஹன்னம யத்தரத்தா ஃபிஹா ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, அங்கிருந்து உயரமான இடத்திலிருந்து உருட்டி விடப்பட்டு நரகத்தில் போடப்படுவான். அதுல என்றென்றும் நிரந்தரமாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பான். 3 வார்த்தை போடுறாங்க, ஹாலிதன் முஹல்லதன்
அபதாங்கிறாங்க. மூணுக்குமே அர்த்தம் நிரந்தரம் தான். இந்த நிரந்தரத்தை சொல்வதற்கு 3 சொல்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா என்றென்றும் இப்படி நம்மளும் 3 சொல்ல சொல்லிக்கலாம், வலிமையை காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி ஒருத்தன் விஷத்தை குடித்து தன்னை அழித்துக் கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விஷமறிந்து ஒருவன் தன்னை அழித்துக் கொள்வானேயானால், சாகடித்துக் கொள்வானேயானால், அதே மாதிரி விஷ குப்பி மாதிரி ஒண்ணு கொடுத்து அதை குடிச்சுக்கிட்டே என்ன செய்வான், நரகத்தில் தள்ளிவிடப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஈட்டியால், அம்புனால், கத்தியால் குத்தி தற்கொலை பண்ணி கொண்டானேயானால் அதே மாதிரி ஒண்ணு கொடுத்து குத்தி என்ன செய்யறது, அவனை நரகத்தில் தள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 5778வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல என்ன என்று கேட்டால், எந்த ஒரு கட்டத்திலும் மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நம்ம செத்துறணும்னு நினைக்கவும் கூடாது, முயற்சிக்கவும் கூடாது. சாவ வேண்டவும் கூடாது, சாவதற்கு முயற்சியும் பண்ணக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.